ஒரு நிமிஷம் கேளுங்க. டாக்ஸ் பத்தி ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ 3 பாயிண்ட் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. நாய் வளர்க்குற யாரா இருந்தாலுமே இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க. இல்லை இதை நீங்க நான் சொல்றப்ப உங்களால் அதை ரிலேட் பண்ண முடியும். நீங்க வளர்க்குற அந்த பாசமான அந்த அனிமலோட. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. முதல் பாயிண்ட், நாய் நாம வெளியில வாக்கிங்க்குன்னு கூட்டு போறப்ப அதை சில சமயம் நாயோட உலகம் அது ஸ்மெல் பண்ணி தான் தெரிய வரும். மோஸ்ட்லி அதோட சுற்று வட்டாரத்தில் எப்படி இருக்கு என்னங்கிறத மோப்பம் பிடிச்சு தான் அது கண்டுபிடிச்சு அது நமக்கு வேண்டியவங்களா வேண்டாதவங்களா. அதனால அந்த புதர்கிட்ட போய் எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது கம்பேர் பண்றாங்க. எப்படின்னா நீங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு உங்கள்கிட்ட யாராவது பிடிங்கினா எப்படி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆகும், கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏன் நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு அந்த நாய் ஒரு கேள்விக்குறியா அவங்கள பார்க்குமா. இது அதனால நாய் வெளியில் அழைச்சிட்டு போறப்ப அதுக்கு டைம் கொடுங்க, ரஷ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்தது. ரெண்டாவது விஷயம், பேக்ஸாக தான் அது படுத்து பழக்கம் அனிமல்ஸுங்கிறது. நீங்கள் கதவை வெளியில் நாயை விட்டுட்டு கதவை மூடிட்டு உள்ளே படுத்தீங்கன்னா அது அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்குமா, ஏன் நம்மளை வெளியில் விட்டாங்க அப்படின்ட்டு. அது ஹைஜீன் ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே அது அந்த நாய்க்கு தெரிய வராது. அது கூட்டமாகவே இருந்து கூடவே படுத்து அது சேஃப்டி அந்த மாதிரியானதான் ஒரு நேச்சர். அட்லீஸ்ட் உங்கள் ரூம்லேயாவது அது இருக்க விரும்புமே தவிர உங்கள் பெட்டில் இல்லைன்னா கூட தனியாக நீங்கள் வெளில விட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமான்னு. மூணாவது விஷயம், நீங்கள் கிளம்பி போறீங்கன்னு வச்சுங்க ஆஃபீஸ்க்கு, வேகமாக அவசரமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த நாய்க்கு தெரியாது நீங்கள் திரும்பி வருவீங்களா 5 நிமிஷத்துல இல்லை 5 மணி நேரம் ஆகுமா என்னன்ட்டு. நாம் என்ன தப்பு செஞ்சோம், ஏன் இப்படி வேகமாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட அப்படி கேள்விக்குறியாக பார்க்குமா அந்த நாய். அதனால் அந்த நாய் வளர்க்குறவங்க அந்த நாய்கிட்ட பேசி ஒன்றும் இல்லை நான் வெளியில் போயிட்டு இருக்கேன் திரும்ப வருவேன்னு அந்த ஒரு 30 செகண்ட் செலவு பண்ணிட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. அப்போ அது வாலாட்டிக்கிட்டே வழி அனுப்பி விடுமா. இல்லைன்னா கதவுக்கிட்ட நின்று கண்ணு நண்டி பெருசாக்கி ஏன் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க இவங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் திரும்பி வருவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி பாச உணர்வோட ஒரு ஏக்கத்தோட இந்த நாய்கள் பார்க்கும் அப்படின்றாங்க. என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் இல்லை அந்த நாய்களின் உலகம். இதை நான் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, படிக்கிறப்ப ரொம்ப மெயில் செலுத்துதுங்க. அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. நீங்கள் உங்களோட வளர்க்குற அந்த வளர்ப்பு நாயோட இதை ரிலேட் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.